ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரிய பாயோட பாட்டுக்கெல்லாம் யார் நோ சொல்லுவா என தொகுப்பாளினி டிடி கேட்க, பெரிய பாயா என ஏஆர் ரஹ்மான் சிரிக்க, என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்களோட நிக்நேமே அதுதான் சார் என டிடி சொல்ல, வேணாம் எனக்கு பிடிக்கல, என்ன கசாப்பு கடையா வச்சுக்கிட்டு இருக்கேன் என ஏஆர் ரஹ்மான் கொடுத்ததாக ரிப்ளை வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் தீயாய் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. உடனே பாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, சகோதரன் என்று அர்த்தம் என தொடங்கி, கசாப்பு கடை கறிக்கடை வைத்திருக்கிறவர்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு அவ்வளவு இலக்காரமாகி போய்விட்டார்களா என கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணையதளவாசிகள். இந்த நிலையில் உண்மையில் என்ன பேசினார் என்பது குறித்தும் தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது தக் லைஃப் பட ப்ரமோஷனுக்காக கொடுக்கப்பட்ட பேட்டியின் வீடியோவை பார்த்தபோதுதான் ஏஆர் ரஹ்மான் என்ன அர்த்தத்தில் அப்படி கூறினார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அந்த வீடியோ பேட்டியில் பாட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம பெரிய பாயோட பாட்டுக்கு யார் நோ சொல்லுவா என கேட்கிறார் தொகுப்பாளினி டிடி. உடனே பெரிய பாயா என கேள்வி எழுப்புகிறார் ஏஆர் ரஹ்மான். சார் என்ன உங்களுக்கு தெரியாதா, உங்களோட நிக்நேமே அதுதான் சார் என டிடி கூறுகிறார். உடனே வேணாம் எனக்கு பிடிக்கல, என்ன சின்ன பாய் பெரிய பாய் என ஏஆர் ரஹ்மான் கூறியதும், பிடிக்கலையா அப்போ கட் 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 என கேமராமேனை பார்த்து கூறுகிறார் டிடி. அப்போதுதான் என்ன கட்கட்டா, என்ன கசாப் கடையா வச்சுக்கிட்டு இருக்கேன், மூஞ்சப்பார் என கிண்டலாக கூறி சிரிக்கிறார் ஏஆர் ரஹ்மான். மீண்டும் டிடி, அப்போ இன்னைக்கே கட் பண்ணணும் விடுங்க சார் என அந்த உரையாடலை கட் செய்ய சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்குள் நுழைகிறார் டிடி. ஆனால் இதை ஓப்பனிங் வீடியோவில் விரிவாக இல்லாததால் ஏஆர் ரஹ்மானின் பேச்சு சர்ச்சையாகிவிட்டது என இணையவாசிகளின் இன்னொரு தரப்பு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.